நாங்கள் செய்திகளை உருவாக்குவதில்லை, உங்களின் கதைகளையே சொல்கிறோம். இது யூடிவியின் மாலை நேர பிரதான செய்தி அறிக்கை. செய்திகளோடு உங்களை சந்திக்கும் நான் முகமது சஃபார். இன்றைய நாள் விரிவான செய்திகளின் பக்கம் அவதானத்தை செலுத்துவதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். 20வது திருத்தச் சட்டம் மீதான விவாதம் ஆரம்பம். 20 வேண்டாம் என்ற வாசகத்தோடு எதிர்க்கட்சியினர் போர்க்கொடி. கம்பஹா மாவட்டத்தில் இன்றிரவு 10 மணி முதல் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு. வாகனங்கள் நிறுத்தாமல் ஊடறுத்து செல்ல அனுமதி. பேலியகொடை மீன் சந்தை தொகுதியில் 49 பேருக்கு கோவிட் தொற்று. தொற்றாளர் எண்ணிக்கை இன்றும் அதிகரிப்பு. இன்றும் பல இடங்களில் புதிய தொற்றாளர்கள். சமூக பரவல் இல்லை என்கிறது அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம். குடிவரவு குடியகல்வு திணைக்கள அலுவலகத்திற்கு முன்பதிவு இல்லாமல் வர வேண்டாம் என வேண்டுகோள். பயணிகள் குறைவால் சில நகர ரயில் சேவைகள் ரத்து. கொங்கோவில் 1300 சிறை கைதிகள் தப்பிச் சென்றுள்ளதாக ஐநா தகவல். அவை இன்றைய தலைப்புச் செய்திகள். எமது விரிவான செய்திகளில் முதலில் உள்நாட்டுச் செய்திகள். கம்பஹா மாவட்டம் முழுவதும் இன்று இரவு 10 மணி முதல் திங்கட்கிழமை அதிகாலை 5 மணி வரை தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட உள்ளது. இதேவேளை பேலியகுட மீன் வியாபார சந்தையில் 49 பேர் கோவிட் தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனை அடுத்து பேலியகுட மீன் வியாபார சந்தை தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. அத்துடன் திவுலப்பிட்டிய கோவிட் கொத்தில் இதுவரை 2451 தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டுள்ளனர். கம்பஹா மாவட்டம் முழுவதும் இன்று இரவு 10 மணி முதல் திங்கட்கிழமை அதிகாலை 5 மணி வரை தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட உள்ளது. ஊரடங்கு உத்தரவு அமுல்படுத்தப்பட்டுள்ள கம்பஹா மாவட்டத்தின் ஊடாக போக்குவரத்துகளை மேற்கொள்ள முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹனி இதனை தெரிவித்துள்ளார். அத்துடன் கம்பஹா மாவட்டத்தின் ஊடாக பயணிக்கும் வாகனங்களை குறித்த பிரதேசத்திற்குள் நிறுத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் மதியம் கிடைக்கப்பெற்ற பிசிஆர் பரிசோதனை முடிவுகளின்படி 109 கோவிட் தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டுள்ளனர். இதில் 49 பேர் பேலியகுட மீன் வியாபார சந்தையோடு தொடர்புபட்டவர்கள். 37 பேர் திவுலப்பிட்டிய கோவிட் கொத்தோடு தொடர்புபட்டு தனிமைப்படுத்தல் நிலையங்களில் தனிமைப்படுத்தப்பட்டவர்கள். 23 பேர் திவுலப்பிட்டிய கோவிட் தொற்றாளர்களோடு தொடர்புபட்டவர்கள். மினுவங்கட கோவிட் கொத்தோடு தொடர்புபட்டு பேலியகுட மீன் சந்தையில் மீன் வியாபாரத்தில் ஈடுபட்ட 46 வியாபாரிகள் தொற்றாளர்களாக இனங்காணப்பட்டுள்ளனர். பேலியகுட மீன் சந்தையில் கடந்த 19ஆம் தேதி 105 பேரிடம் மேற்கொள்ளப்பட்ட பிசிஆர் பரிசோதனை முடிவுகளிலேயே இவர்கள் இனங்காணப்பட்டுள்ளனர். இதனை அடுத்து பேலியகுட மீன் சந்தையின் வர்த்தக நடவடிக்கைகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் பேலியகுட மீன் சந்தையின் மீன் வியாபாரி ஒருவர் உட்பட 6 கோவிட் தொற்றாளர்கள் கண்டறியப்பட்டதை அடுத்து கழவத்த ரன்முத்துகல பங்களாவத்த பிரதேசம் நேற்று மாலை முதல் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது. மீன் வியாபாரியின் குடும்பத்தில் மனைவி மகன் உட்பட 3 தொற்றாளர்களாக இனங்காணப்பட்டுள்ளனர். குறித்த பிரதேசத்தில் முதல் மட்ட தொடர்பாளர்கள் 200 பேரிடம் இன்று பிசிஆர் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதேவேளை கோவிட் அச்சுறுத்தல் காரணமாக கொட்டாவ நகரசபை மற்றும் மீன் சந்தை ஆகியன தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன. குறித்த மீன் சந்தையில் பணியாற்றும் 4 பேர் கோவிட் தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளதை தொடர்ந்தே இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கொழும்பு புறக்கோட்டையில் அமைந்துள்ள மேல் மாகாண விசேட விசாரணை பிரிவின் போலீஸ் பரிசோதகர் ஒருவர் நேற்றைய தினம் கோவிட் தொற்றாளராக அறியப்பட்டதை அடுத்து அதே கட்டிடத்தில் அமைந்துள்ள புறக்கோட்டை போலீஸ் நிலையத்தின் 11 அதிகாரிகள் நேற்றைய தினம் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். இந்நிலையில் போலீஸ் நிலையம் கிருமி தொற்று நீக்கம் செய்யப்பட்டுள்ளதோடு வேறு போலீஸ் நிலையத்தின் ஊழியர்கள் தற்போது கோட்டை போலீஸ் நிலையத்தில் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மேலும் குறித்த போலீஸ் நிலையம் அமைந்துள்ள கட்டிடத்தில் உள்ள மேல் மாகாண விசேட விசாரணை பிரிவின் 2 அதிகாரிகள் கோவிட் தொற்றாளர்களாக கண்டறியப்பட்டுள்ளனர். இவர்கள் கலனி மற்றும் கேகாலை பகுதிகளைச் சேர்ந்தவர்கள். களுபோவிலை போதனா வைத்தியசாலையின் கோவிட் சிகிச்சை பிரிவில் கடமையாற்றும் நபரொருவர் கோவிட் தொற்றுக்குள்ளாகி இருப்பதாக களுபோவிலை வைத்தியசாலையின் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். குறித்த நபர் இறுதியாக கடந்த 15ஆம் தேதி சேவைக்கு சமூகம் தந்துள்ளார். இந்நிலையில் அவரோடு தொடர்புபட்ட 40 பேரிடம் பிசிஆர் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது.
இதேவேளை கொழும்பு வர்த்தக நிலைய கட்டிடத்தின் 32ஆம் மாடியில் அமைந்துள்ள தனியார் நிறுவன ஊழியர் ஒருவர் கோவிட் தொற்றாளராக கண்டறியப்பட்டிருந்தார். இவர் பொரல்லா வார்ட் பிரதேசத்தை வசிப்பிடமாக கொண்டுள்ளார். இதனை அடுத்து குறித்த நபருடன் தொடர்புபட்ட முதல்மட்ட 14 பேரிடம் PCR பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கொழும்பு துறைமுக டாக்யார்ட் பகுதியில் பணிபுரியும் ஊழியர்களில் இதுவரை 31 பேர் கோவிட் தொற்றாளர்களாக கண்டறியப்பட்டுள்ளனர். இதுவரை இங்கு 1000க்கும் மேற்பட்ட PCR பரிசோதனைகள் இடம்பெற்றுள்ளன. வவுனியா நெடுங்கணியில் வீதி அபிவிருத்தி பணிகளில் ஈடுபட்டு வரும் 3 தொழிலாளர்கள் கோவிட் தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். குறித்த ஊழியர்கள் பிரபல ஒப்பந்த நிறுவனம் ஒன்றில் பணியாற்றி வருவதோடு நெடுங்கணியில் பல்வேறு பகுதிகளில் வீதி திருத்த பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். இவர்களோடு பணியாற்றி 28 பேரிடம் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனையினர் நேற்று முன்தினம் நடத்திய PCR பரிசோதனை முடிவிலேயே 3 தொற்றாளர்களாக இடம் காணப்பட்டுள்ளனர். இந்நிலையில் நாட்டின் கோவிட் நிலைமை தொடர்பில் அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் வைத்தியர் செனில் பெர்னாண்டோ இவ்வாறு கருத்து தெரிவித்துள்ளார். කොවිඩ් රෝගීන් පොකුරක් වාර්තා වෙමින් පවතිනවා. දැන් ඒ ආශ්‍රිත පොකුර 2200කට ඉක්මවා ගිහින් තියෙනවා. நாட்டின் கோவிட் பரவலானது பல்வேறு இடங்களில் பரவியுள்ளது. தற்போது திவிலப்பிட்டிய கொத்தில் 2200க்கும் மேற்பட்ட தொற்றாளர்கள் இன காணப்பட்டுள்ளனர். நாட்டில் இதுவரை இன காணப்பட்டிருந்த கோவிட் கொத்துகளில் இதுவே அதிக அளவிலான தொற்றாளர்களை உள்ளடக்கி வருகிறது. ஆனால் இதுவரை சமூக பரவலாக கூற முடியாது. ஏனெனில் உலக சுகாதார நிறுவனத்தின் வரைவிலக்கணத்திற்கு அமைய சமூக பரவல் என்பது பிரதான கோவிட் கொத்தோடு எந்தவொரு வகையிலும் கோவிட் தொற்றாளரை தொடர்பு படுத்த முடியாத நிலை அல்லது சமூகத்தில் எடுக்கப்படும் எழுமாறான PCR பரிசோதனைகளில் இன காணப்படும் தொற்றாளர்கள் ஒருவருக்கொருவர் எவ்வாறு தொடர்பு பட்டுள்ளார் என்பதை ஊகிக்க முடியாத ஒரு நிலையாகும். நாட்டின் வெவ்வேறு பகுதிகளில் தொடர்புகளின்றி தொற்றாளர்கள் இன காணப்படும் இடத்து அது சமூக பரவலாக அமையும். ஆனால் இங்கு இன காணப்படும் அனைவரும் திவிலப்பிட்டிய கொத்தோடு ஏதாவது ஒரு வகையில் தொடர்பு படுகின்றனர். கடந்த மார்ச் ஏப்ரலோடு ஒப்பிடுகையில் தற்போது அதிக அளவிலான தொற்றாளர்கள் நாட்டில் இன காணப்பட்டு வருகின்றனர். இருப்பினும் அன்று போல் இன்று நாட்டை முடக்கவில்லை. இதற்கு காரணம் என்னவென்றால் அன்று எமக்கு இருந்த கோவிட் புதிதாக இருந்தது. இதனை கட்டுப்படுத்துவதற்கான தொழில்நுட்ப அறிவு இருக்கவில்லை. இதற்கு முகம் கொடுப்பதற்கு எமது சுகாதார பிரிவு தயாராக இருக்கவில்லை. ஆனால் தற்போதைய நிலை வேறுபட்டது. அதனாலேயே அபாயமான இடங்களை மாத்திரம் முடக்கியுள்ளோம். පැහැදිලිව කියනවා ලෝක සෞඛ්‍ය සංවිධානයේ විශාල පොකුරු වාර්තාවීම ආරම්භ වන ස්ථානය. ඒ විශාල පොකුරු වාර්තාවීමේදී ඒ ප්‍රධාන පොකුරත් සමග තියෙන සම්බන්ධතාවය එහෙම නැත්නම් அதாவது இன்று 2 மணி வரைக்கும் 5811 நோயாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளார்கள். அதில் 2341 பேர் மினுவாங்கொடை கொத்தனியைச் சேர்ந்தவர்கள். இலங்கை முழுவதும் 23 கோவிட் வைத்தியசாலைகள் உள்ளன. அதில் 2587 படுக்கை வசதிகள் உண்டு. ஆனால் உங்கள் கவனத்தில் வர வேண்டியது இதில் 2433 படுக்கைகளிலும் கோவிட் நோயாளிகள் இருக்கின்றார்கள். கடந்த 24 மணித்தியாலத்தில் 8270 PCR டெஸ்ட் செய்யப்பட்டுள்ளன. ஊரடங்கு உத்தரவு இல்லாத பிரதேசங்களில் உள்ள மக்களுக்கு நாங்கள் கூற விரும்புவது, நீங்களும் தொற்று ஏற்படக்கூடிய ஆபத்து நிலையில் உள்ளீர்கள். நாம் அனைவரும் எனக்கு எந்நேரமும் தொற்று ஏற்படலாம் என்று அந்த கவனத்துடன் நாங்கள் பரிந்துரைத்தவாறு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். இதேவேளை நேற்றைய தினம் நாட்டில் 186 கோவிட் தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளனர். இவர்களில் 180 பேர் திவலப்பிட்டிய கோவிட் கொத்தோடு தொடர்புடையவர்கள். 6 பேர் வெளிநாடுகளில் இருந்து நாடு திரும்பியவர்கள். நேற்றைய தினம் நாட்டில் 8270 PCR பரிசோதனைகள் இடம்பெற்றுள்ளன. கடந்த 8 மாதங்களில் இதுவரை 4,64,066 PCR பரிசோதனைகள் நாட்டில் இடம்பெற்றுள்ளன. இதேவேளை இன்று மாலை 6 மணி வரையில் நாட்டில் 5,920 கோவிட் தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளனர். இதில் 3,501 தொற்றாளர்கள் குணமடைந்துள்ளனர். 2,406 தொற்றாளர்கள் தற்போது சிகிச்சையில் உள்ளனர். கொழும்பு புறக்கோட்டை மனிங் சந்தை நாளை காலை 10 மணி முதல் திங்கட்கிழமை காலை 6 மணி வரை மூடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை தற்காலிகமாக மூடப்பட்ட கொழும்பு கோட்டை புகையிரத நிலையம் மீண்டும் சேவைகளை தொடங்கியுள்ளது. இதேவேளை பயணிகள் வரைவு குறைவால் நகரங்களுக்கிடையிலான வாராந்த ரயில் சேவைகள் சில ரத்து செய்யப்பட்டுள்ளன.
தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்ட கொழும்பு கோட்டை போலீஸ் நிலையத்தில் கிருமி தொற்று நீக்கம் செய்யப்பட்டதன் பின்னர் இன்று மீண்டும் சேவைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. குறித்த போலீஸ் நிலைய வளாகத்தில் அமைந்துள்ள மேல்மாகாண சிறப்பு புலனாய்வு பிரிவில் சேவையாற்றும் ஒரு போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் நேற்று கொரோனா தொற்றுக்குள்ளாகியமை உறுதிப்படுத்தப்பட்ட நிலையில் இவ்வாறு சேவைகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை பயணிகளின் எண்ணிக்கை குறைந்துள்ளதால் சில ரயில் சேவைகளை ரத்து செய்ய தீர்மானித்துள்ளதாக ரயில்வே திணைக்களத்தின் பொது முகாமையாளர் திலந்த பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள நெருக்கடியினால் ரயிலில் பயணிக்கும் பொதுமக்களின் எண்ணிக்கை குறைவடைந்துள்ளது. கிழமை நாட்களில் முன்னெடுக்கப்படும் சில ரயில் சேவைகளை ரத்து செய்ய தீர்மானித்துள்ளோம். கொழும்பு கண்டி ரயில் சேவை, மருதானை பெலியத்த ரயில் சேவை, கொழும்பு கோட்டை பொலனறுவை ரயில் சேவை, கொழும்பு காங்கேசந்துறை ரயில் சேவை, கல்கிஸ்ஸ காங்கேசந்துறை அதிவேக ரயில் சேவை ஆகிய சேவைகளை கிழமை நாட்களில் ரத்து செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளது. எனினும் வார இறுதி நாட்களில் இந்த சேவைகளை முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் பட்சத்தில் இந்த ரயில் சேவைகளை மீண்டும் இயக்க முடிவெடுக்கப்படும். எனினும் நகரங்களுக்கு இடையிலான ரயில் சேவைகள் முன்னெடுப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தற்போது நாட்டில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலை தணியும் பட்சத்தில் பொதுமக்கள் ரயில் சேவைகளை பயன்படுத்துவார்கள் என்ற எதிர்பார்ப்பு உள்ளது. அத்துடன் தற்போது சேவையில் ஈடுபடும் ரயில்கள் காலையும் மாலையும் கிருமி தொற்று நீக்கம் செய்யப்படும். அத்துடன் அனைத்து ரயில் நிலையங்களிலும் கைகளை கழுவுவதற்கான வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. இவற்றை உரிய முறையில் பயன்படுத்தி பொதுமக்கள் பாதுகாப்பாக நடந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நிலவும் சூழ்நிலையின் அடிப்படையில் பொதுமக்கள் தினம் உட்பட அனைத்து கூட்டங்களையும் ரத்து செய்வதற்கு அரசாங்க சேவை ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது. அதற்காக தன்னுடைய சேவை பெறுநர்களுக்காக புதிய சேவை ஒன்றை அறிமுகம் செய்ய ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது. அதன் அடிப்படையில் அரசாங்க சேவை ஆணைக்குழுவின் கோரிக்கையை முன்வைக்கும் அடையாள அட்டை இலக்கம் மற்றும் தொலைபேசி இலக்கத்தை பதிவு செய்வதன் ஊடாக தொலைபேசி இலக்கத்திற்கு விசேட இலக்கம் ஒன்றை குறுஞ்செய்தி ஊடாக அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. PSC இடைவெளி விசேட இலக்கம் என்பவற்றினை குறிப்பிட்டு 0704364462 என்ற இலக்கத்திற்கு குறுஞ்செய்தி அனுப்புவதன் ஊடாக கோரிக்கை தொடர்பான தற்போதைய நிலைமையை உடனடியாக அறிந்து கொள்ள முடியும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. அல்லது www.psc.government.lk என்ற இணையதளத்தில் விசேட இலக்கத்தை பதிவு செய்து தகவல்களை அறிந்து கொள்ள முடியும். அவ்வாறு இல்லாவிடின் 0112136600 01121366003 மற்றும் 0112136617 என்ற இலக்கங்களுக்கு தொடர்பு கொண்டு தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசியலமைப்பின் 20வது திருத்தத்தின் 2ஆம் வாசிப்பு மீதான விவாதம் இன்று நாடாளுமன்றத்தில் இடம்பெற்றது. இந்த விவாதம் நாளைய தினமும் நடைபெறவுள்ளது. அதன் பின்னர் திருத்தத்திற்கான வாக்கெடுப்பும் நாளை இரவு இடம்பெறவுள்ளது. இன்று காலை 10 மணிக்கு சபாநாயகர் தலைமையில் நாடாளுமன்ற சபை நடவடிக்கைகள் ஆரம்பமாகியிருந்தன. இதன்போது சபாநாயகர் மஹிந்த யாப்ப அபேவர்தன குழுநிலையின் போது 20வது அரசியல் யாப்பு சட்டமூலத்திற்காக சமர்ப்பிப்பதற்கு எதிர்பார்த்துள்ள திருத்தங்களை இன்று மாலை 6 மணிக்கு முன்னர் நாடாளுமன்ற செயலாளர் நாயகத்திடம் ஒப்படைக்க வேண்டும் என்று சபையில் அறிவித்தார். අපරභාග 6ට පෙර පාර්ලිමේන්තුවේ මහලේකම්වරයාට භාර දෙන මෙම සභාවට දන්වනු කැමැත්තෙමි. இதேவேளை இன்று சபை அமர்வுகளுக்கு முன்னதாக 20வது திருத்த வரைப்புக்கு எதிராக ஐக்கிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தை நோக்கி வாகன பேரணி ஒன்றை மேற்கொண்டிருந்தனர். இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களது கைகளில் 20 வேண்டாம் என்ற வாசகத்துடனான பட்டி அணிந்து 20வது திருத்தத்தை எதிர்க்கும் வாசகத்துடனான முகக்கவசங்களையும் அணிந்திருந்தனர். அவர்களது வாகனங்களிலும் 20வது திருத்தத்திற்கு எதிரான வாசகங்கள் அடங்கிய பதாதைகள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. அரசியலமைப்பின் 20வது திருத்தத்தில் சில முக்கிய தீர்மானங்கள் குறித்து சட்டமூலம் குறித்த விவாதத்தினை ஆரம்பித்து வைத்து நீதி அமைச்சர் சட்டத்தரணி அலி சப்ரி உரையாற்றினார். විශේෂයෙන්ම තුන්වන වගන්තිය සහ පස්වන වගන්තිය තුන්වන වගන්තිය සම්බන්ධයෙන් දැනටමත් අපි කමිටුව අවස්ථාවේදී යෝජනා ඉදිරිපත් කරලා තියෙනවා. ඒ යෝජනාවලට අනුව ජනාධිපතිතුමාගේ බලතලවලට සාධාරණ මැතිවරණයක් පැවැත්වීම සඳහා අවශ්‍ය වටපිටාව සලසා දීම කියන එක අපි ඇතුළත් කරලා තියෙනවා. அரசியலமைப்பில் முன்வைக்கப்பட்டுள்ள 3வது மற்றும் 5வது சரத்தில்
என்பது தொடர்பில் நாம் சில யோசனைகளை முன்வைத்துள்ளோம். அதன்படி சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தல் ஒன்றை நடாத்துவதற்கு தேவையான பின்னணியை ஜனாதிபதி தயாரித்தல் என்பதனை நாம் உள்ளடக்கியுள்ளோம். அதிலும் மறுசீரமைப்புகளை கொண்டு வரவுள்ளோம். அத்துடன் 5வது சரத்தின்படி ஜனாதிபதியின் பதவிக்காலத்தில் அவரினால் எடுக்கப்படுகின்ற நடவடிக்கைகள் குறித்து நீதிமன்றத்தை நாட முடியும் என்ற பகுதியை தொடர்ந்தும் வைக்குமாறு நீதிமன்றம் கூறியுள்ளது. அவசர கால சட்டம் தொடர்பில் சிக்கல்கள் இல்லை என உயர்நீதிமன்றமும் கூறியிருக்கின்றது. கூறுவதை போன்று அது பயங்கரம் இல்லை என கூறியுள்ளது. அவசர காலங்களில் வெறுமனே சில சட்டங்களை கொண்டு வர முடியாது. உயர்நீதிமன்றத்தின் கருத்து கோரல்களுடன் மாத்திரமே அந்த சட்டத்தை கொண்டு வர முடியும் என கூறப்பட்டுள்ளது. இந்த விடயங்களை கருத்தில் கொண்டு மக்களுக்கு செவிசாய்த்து அவசர கால சட்டத்தை வரையறை செய்துள்ளோம். அவசர அனர்த்தங்களின் போதும் தேசிய பாதுகாப்புக்கு தேவையான சந்தர்ப்பங்களிலும் அதனை கொண்டு வர தீர்மானித்துள்ளோம். ඒ අනුව අපි ජනතාවට කන් දීලා ඒ අවශ්‍ය දේවල් අවශ්‍ය පරිදි සංශෝධනය කරලා තියෙනවා. ඇයි ගරු අග්‍රාමාත්‍යතුමාට යම් සීමිත බලතල ප්‍රමාණයක් මේක විහිළුවට කරන යෝජනාවක් නෙවෙයි. இந்த நிலையில் பிரதமருக்கான அதிகாரம் குறைக்கப்பட்டுள்ளமை குறித்து தெளிவுபடுத்த முடியுமா என சஜித் பிரேமதாச கேள்வி எழுப்பினார். හරි. ඒකට අගමැතිතුමා තමන්ගේ කතාවේදී පිළිතුරු දෙයි. அதனை பிரதமர் அவரின் உரையில் பதிலளிப்பார். ඔබතුමා තමන්ගේ අගමැතිතුමාට ගරු කරලා මේ යෝජනා ඉදිරිපත් කරන්න. තමුන්නාන්සේ එතුමාව පියන් කෙනෙක් කරලා තියෙන්නේ. பிரதமரை நீங்கள் அலுவலக உதவியாளராக மாற்றுவதற்கு முயற்சிக்கின்றீர்கள். நீங்கள் உங்கள் பிரதமரை நினைவில் கொண்டு அப்படி செய்ய முயற்சிக்க வேண்டாம். இதற்கு எதிர்ப்பை வெளியிட்ட ஆளும் கட்சியின் உறுப்பினர்கள் කරන්න මේක බාධා කරන එක. මේකට ඕන තරම් තියෙනවා වෙලා කතා කරන්න. මේකට ඉඩ දෙන්න එපා. මේ ෆ්ලෝ එක හරියට යද්දි බාධා කරන වැඩේ කරන්නේ. நீதி அமைச்சரை உரையாற்றுவதற்கு இடமளிக்க சொல்லுங்கள் என சபாநாயகரிடம் கோரிக்கை விடுத்திருந்தனர். ඒකත් ඔය විපක්ෂ නායකතුමා කියන්න. ඔබතුමා බාධා කරනවද නැද්ද කියන්න. ඔබතුමාට ඕන මේක බාධා කරන්නද? මම කරන්නේ අගමැතිතුමාගේ අයිතිවාසිකම් ආරක්ෂා කරන එක. ඒක මේගොල්ලන් කරගනි. අපි කරගන්නම් ඒක. හරි හරි. අපි බලාගෙන ඔබ වාඩි වෙන්න. ඔබතුමා වාඩි. ගරු විපක්ෂ නායකතුමා වාඩි වෙන්නකෝ. හරි. අලි සබ්‍රියමතුමා කතා කරන්න. කතානායකතුමනි මම විශේෂයෙන්ම ඔබත් අපත් නිවැරදි තේරීම කළ යුතුව තිබෙනවා. මිනිස් ජීවිත දූවිලි ගානට දාලා ප්‍රජාතන්ත්‍රවාදයේ ඉරේලිය මෙරටෙන් ඈත් කරන දවසක් බවට හෙට දවස පත් කරනවද නැද්ද කියන එක තීන්දුව කරන්නේ මේ සභාවේ සිටින මන්ත්‍රීවරු. මෙරටේ ප්‍රජාතන්ත්‍රවාදී ඉතිහාසයේ තීරණාත්මක දවසක් හෙට දවස. 20வது திருத்த சட்டத்துக்கு மனசாட்சிக்கு உட்பட்டு வாக்களிக்கும் சந்தர்ப்பத்தை அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் வழங்கினால் அரசாங்கத்தினால் ஒருபோதும் 3/2 பெரும்பான்மையுடன் இதனை நிறைவேற்ற முடியாது. 20வது திருத்த சட்டத்தினால் நாட்டுக்கோ மக்களுக்கோ ஒன்றும் நடைபெறப் போவதில்லை. பிரதமரின் அதிகாரமும் முழுமையாக நீக்கப்படும். பிரதமர் அதிகாரமற்றவராகுவார். அவரின் பிரபல்யத்தின் மூலம்தான் இந்த அரசாங்கம் அமைந்தது என்பதை தெளிவுபடுத்த வேண்டும். வெளிப்படையான வாக்களிப்பு காரணமாக அரசாங்கத்தில் உள்ள எவரும் எதிர்த்து வாக்களிக்க மாட்டார்கள். ஆனால் 20வது திருத்த சட்டத்துக்கு கை உயர்த்தும் பலருக்கு எதிர்காலத்தில் பாதிப்பு ஏற்படும். இந்த அரசாங்கத்தை அதிகாரத்துக்கு கொண்டு வந்த தொழிற்சங்கங்கள், மத தலைவர்கள் கடுமையான எதிர்ப்பை வெளியிடுகின்றனர். மக்கள் கருத்துக்களுக்கும் வாய்ப்பளிக்காது அவசரமாக இதனை நிறைவேற்ற முற்படுகின்றனர். நாட்டில் ஏற்பட்டுள்ள கோவிட் நெருக்கடிக்கு தீர்வு காணும் வகையிலேயே இந்த நாடாளுமன்றம் இந்த சந்தர்ப்பத்தில் கூடியிருக்க வேண்டும். சுயாதீன ஆணைக்குழுக்கள் வந்ததன் பின்னர் மனித படுகொலைகள் இடம்பெறவில்லை. அனைத்து தேர்தல்களும் நியாயமாக நடைபெற்றன. 20வது திருத்த சட்டத்தின் மூலம் மீண்டும் உயர்நீதிமன்ற நீதியரசர் உட்பட பல பதவிகளுக்கு ஜனாதிபதி தான் நியமனங்களை மேற்கொள்ள முடியும். இதனால் அடிமை முறை நீதிமன்ற முறையே உருவாக்கப்படும். இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டால் நாம் உலகில் தனிமைப்படுத்தப்படுவோம். சட்டவாக்கத்துறைக்கும் நிறைவேற்றுத்துறைக்கும் ஒரு சமநிலை தன்மை காணப்பட வேண்டும். குறுகிய எண்ணங்களுக்குள் சிக்கிவிடாது மக்களுடைய ஜனநாயகத்துக்கு மதிப்பு வழங்க வேண்டும். අපේ රටේ ප්‍රජාතන්ත්‍රවාදී පැවැත්ම රැක දෙන්නට ඔබ සැමට ධෛර්ය ශක්තිය ලැබේවා කියලා ප්‍රාර්ථනා කළා. පාර්ලිමේන්තුවට ජනවරමක් ලබා දුන්නා වගේ ජනාධිපතිටත් ජනවරමක් ලබා දී තිබෙන බව කියන්න ඕනේ. 20வது அரசியல் யாப்பு திருத்தம் கொண்டு வருவதன் நோக்கம் நாட்டை குழப்ப நிலைக்குட்படுத்திய மற்றும் பொதுமக்களால் நிராகரிக்கப்பட்ட 19வது அரசியல் யாப்பு சட்டத்தை நீக்குவதற்கே ஆகும். மக்களால் கிடைக்கப்பெற்ற நாடாளுமன்ற ஆணையானது நாட்டின் சௌபாக்கிய அபிவிருத்தி பணிகளை காத்திரமாக முன்னெடுப்பதற்காக ஜனாதிபதியை வலுவூட்டுவதற்கே ஆகும். தேசிய பாதுகாப்பை 20வது அரசியல் யாப்பு திருத்தம் உறுதி செய்துள்ளது. நாட்டை குழப்ப நிலைக்கு உட்படுத்தும் 19வது யாப்பு திருத்தம் இதன் மூலம் தோற்கடிக்கப்படும். 20வது திருத்தம் கொண்டுவரப்படுவதற்கான நோக்கம் தற்போது உள்ள அரசியல் யாப்பு திருத்தம் தொடர்ந்து முன்னெடுப்பது அல்ல. நீண்ட நாட்களாக பொதுமக்கள் எதிர்பார்த்திருந்த தேசத்தை கட்டியெழுப்புவதற்கான புதிய அரசியல்
அரசியல் யாப்பை கொண்டு வருவதற்கு இதன் மூலம் வழிவகை ஏற்படும். එමනම් පාර්ලිමේන්තුව ලැබුණු ජනවරම තුලත් ජනාධිපති ශක්තිමත් කිරීමේ ප්‍රාර්ථනාවක් තිබෙනවා. ඒ නිසා විශ්වගෙන ජාතික ආරක්ෂාවට තාවරු කරන රට ආර්ජික ගණන දාන පාරාද කරන්න ඕන. රටක ප්‍රජාතන්ත්‍රවාදය තමයි මිනිසුන්ගේ නිදහස දිනා ගන්නා වූ මූලිකම අවිය. ප්‍රජාතන්ත්‍රවාදය තුලින් තමයි රටක මිනිසාගේ නිදහස නිර්මාණය වෙන්නේ. මේක නිර්මාණය වෙන්නට රටක තියෙනවා மூலிகம ஸ்தம்ப துணක් பீட்டவல. ஒரு நாட்டை முன்னேற்ற அதிகாரங்கள் அவசியம் என்பதை நான் என்றும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. ஆணைக்குழுக்கள், நீதிமன்றத்தின் அதிகாரங்கள் எல்லாம் ஜனாதிபதியிடம் குவிக்கப்பட்டுள்ளன. அதிகாரம் ஒருவரிடம் குவிக்கப்படுவதால் குறித்த நபர் அழிவடைவதோடு நாடும் அழிவடையும். இதனைத்தான் நாம் கடந்த காலங்களில் கண்டுள்ளோம். நீதித்துறை, நிறைவேற்றுத்துறை, சட்டவாக்கத்துறை என மூன்றும் சரிசமனாக பயணிப்பதே ஜனநாயகத்தை வலுப்படுத்தும். இவ்வாறு இல்லாவிட்டால் ஒரு நாட்டில் ஜனநாயகம் பலமானதாக இருக்காது. இது மக்களின் உரிமையையும் பாதிக்கும். ඒක උඩ තියලා රටක් ඉදිරියට හදනවනම් ඒ රටේ කියන වෑංජනේ හදනවනම් ඒකේ ගිග්ගල් තුනටම තියෙන්න ඕනේ, එක හා සමානව තියෙන්න ඕනේ. ඒ බලය විසිරලා තියෙන්න ඕනේ. ඒක තමයි නූතන යුගයේ තියෙන ප්‍රාර්ථනයක්. Curtailment of the functions and powers of the Prime Minister and ministers who are collectively responsible and answerable to Parliament. அரசியலமைப்பின் 20வது திருத்தம் நாட்டு மக்களின் இறையாண்மையை மீறுகிறது. ஆணைக்குழுக்களின் உறுப்பினர்கள், நீதிபதிகள் போன்றோரை நியமித்தல் மற்றும் நீக்குதல் ஆகியவற்றின் அதிகாரம் ஒருவருக்கு வழங்கப்படுவது ஏற்றுக்கொள்ள முடியாது. நீதித்துறை சுதந்திரமாக செயற்பட வேண்டும். அத்தோடு ஒரு ஜனநாயகத்தை சர்வதிகாரியாக மாற்றுவதற்கான எந்த ஒரு ஆணையும் மக்களிடமிருந்து பெறப்படவில்லை. இதுவே தமிழ் தேசிய கூட்டமைப்பு 20வது திருத்தத்தினை எதிர்ப்பதற்கான பிரதான காரணம். சரியான கொள்கைகளின் அடிப்படையில் தங்கள் முடிவுகள் எடுக்கப்படும். இந்த நாட்டில் மக்கள் ஏற்றுக்கொள்ளும் அரசியலமைப்பு இல்லை. தற்போதைய அரசியலமைப்பு 1994 ஆண்டு முதல் ஒவ்வொரு தேர்தலிலும் மக்களால் நிராகரிக்கப்பட்டது. குறிப்பாக தமிழ் மக்கள் ஒரு புதிய அரசியலமைப்பிற்கான ஆணையை தொடர்ந்து வழங்கியுள்ளனர். புதிய அரசியலமைப்பிற்கு தமிழ் மக்கள் உட்பட அனைத்து மக்களின் ஒருமித்த கருத்தும் இருக்க வேண்டும். இல்லை என்றால் அதை தாங்கள் நிராகரிப்போம். And sacrosanct document. It must have the substantial consensus of all the peoples in this country and not really the majority people. We will reject any constitution that does not have a substantial consensus from amongst the Tamil people, Tamil speaking people. இந்நிலையில் 20வது அரசியலமைப்பு திருத்தம் குறித்து நாடாளுமன்றத்துக்கு வெளியில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்த சில கருத்துக்களை பார்க்கலாம். රටට වාසිදායක වෙන, ජනතාවට වාසිදායක වෙන, ඒ වගේම මේ නව රජයෙන් රටේ ජනතාව බලාපොරොත්තු වෙන සාධාරණතම අපිෂ්ට කරන්න බලාපොරොත්තු වෙන පක්ෂයක් විදිහට මේ රට ඉදිරියට ගෙන යාම සඳහා යම් කඩිනම් වෙනස්කමකුත් එක්ක මම හිතන ඉතාමත් කෙටි කාලයක් තුල 100% අලුත් ව්‍යවස්ථාවක් තමයි මේ රටේ ජනතාව ඉල්ලන්නේ. இந்த 20வது திருத்தம் என்பது இந்த நாட்டிலே ராஜபக்சாக்கள் தங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக எடுத்திருக்கின்றனர். எதிர்வரும் காலத்திலே அவர்கள் செய்ய போகின்ற ஜனநாயக விரோத, சட்ட விரோத நடவடிக்கைகளுக்கு, அவர்கள் மேற்கொள்ள போகின்ற ஊழல்களிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான முன்னேற்பாடுகளே இந்த 20வது திருத்தத்திலே இருக்கின்றது. குளியாப்பிட்டிய உள்ளிட்ட ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டுள்ள சில இடங்களில் மேற்கொள்ளப்படுகின்ற PCR பரிசோதனைகளில் குளறுபடிகள் இருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். இந்நிலையில் சுகாதாரத்துறையினர் மீது மக்கள் கொண்டுள்ள நம்பிக்கையை சீர்குலைக்கவே எதிர்க்கட்சித் தலைவர் இவ்வாறு கூறுவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் பவித்ரா வன்னியாராச்சி பதில் வழங்கினார். இது எவ்வாறாயினும் COVID-19 தொற்று இலங்கைக்குள் இன்னும் சமூக பரவலாக மாறவில்லை என்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் பவித்ரா வன்னியாராச்சி நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். நாடாளுமன்ற அமர்வுகள் இன்று காலை 10 மணி அளவில் சபாநாயகர் மஹிந்தயாப்பா அபேவர்தன தலைமையில் இடம்பெற்றது. தற்போது கொரோனா கொத்தணி தொற்றிலிருந்து சமூக தொற்றாக மாறியிருப்பதாக எதிர்க்கட்சியின் தலைவர் சஜித் பிரேமதாச இன்று நாடாளுமன்றத்தில் வாய்மொழி மூலமான கேள்வியின் போது சுட்டிக்காட்டினார். வைரஸ் தொற்று கொத்தணி சமூக தொற்றாக மாறியுள்ளது. குளியாப்பிட்டியவில் வைரஸ் தொற்று தொடர்பான PCR பரிசோதனையில் சந்தேகம் தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பாக சுகாதார அமைச்சர் விளக்கம் அளிக்க வேண்டும். இந்த விடயம் தொடர்பில் நேற்றைய தினம் தெளிவாக பதிலளித்தேன். இந்த வைரஸ் தொற்று தொடர்பாக சுகாதார பிரிவின் தொற்று நோயியல் பிரிவு தெரிவிக்கவில்லை. வைரஸ் தொடர்பான தகவல்கள் கிடைத்தவுடன் அது தொடர்பாக உடனடியாக செயற்பட்டு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றோம். வைரஸ் தொற்றில் முதலாவது மற்றும் இரண்டாம் நபர்கள் அடையாளம் காணப்பட்டவுடன் அவர்களை தனிமைப்படுத்துவதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இது தொடர்பில் எதிர்க்கட்சிக்கு எந்தவித தெளிவும் இல்லை. අපිට සම්බන්ධතාවයක් තියෙනවා ඔබ කියන ඔය හැම කාරණයකම වෛද්‍යවරුන්
අපි වෙත ලබා දුන්නු සියලුම උපදෙස් අකුරටම අපි ක්‍රියාත්මක කරා. வைத்தியர்கள் இது தொடர்பாக மாறுபட்ட கருத்துக்களை தெரிவிக்கின்றனர். இந்த பிரச்சனையின் உண்மை நிலைமையை மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று வைத்தியர்கள் சங்கம் கருத்து தெரிவித்துள்ளது. சமூக பரவலாகவே அவர்கள் இதனை குறிப்பிடுகின்றனர். මේ සමාජ ව්‍යාප්තිය මේ අදත් එතුමිය කියනවා සමාජ ව්‍යාප්තියක් නැහැයි කියලා. අංශවල මේ රටේ ජනතාව සෞඛ්‍ය අංශ කරේ තියෙන විශ්වාසය බිඳදමන්න එපා කියලා විපක්ෂ නායකතුමාට අපි අන්දන්න. எதிர்க்கட்சி தலைவர் கூறியதையே கூறுகின்றார். யாழ ஹோட்டலுக்கு எதிர்க்கட்சி தலைவர் சென்றபோது அங்கு அடையாளம் காணப்பட்ட கொரோனா வைரஸ் தொற்றுக்குள்ளானோர் தொடர்பில் தகவல்கள் கிடைத்தவுடன் நாம் நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொண்டோம். இதற்கு சுகாதார பிரிவினரும் வைத்தியர்களும் உடனடியாக செயற்பட்டனர் என்பதை நாம் கூற விரும்புகின்றோம். பொதுமக்கள் சுகாதாரத்துறை மற்றும் வைத்தியர்கள் மீது கொண்டுள்ள நம்பிக்கையை சீர்குலைக்க வேண்டாம். ஆசிய பிராந்திய நாடுகளில் இலங்கையிலேயே கொரோனா வைரஸ் தொற்றை கண்டறிவதற்கு PCR பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. குறுகிய காலத்திற்குள் 1,00,000க்கும் மேற்பட்ட PCR பரிசோதனைகளை மேற்கொண்டோம். විශ්වාසය බිඳදමන්න එපා කියලා විපක්ෂ නායකතුමාට අපි ඇඳුම් දෙන්න. මේ වගකීමෙන්ද සෞඛ්‍ය අමාත්‍යතුමිය කියන්නේ සමාජ ව්‍යාප්තියක් නැහැයි කියලා. බොහොම ස්තුතියි. දෙපැත්තටම බොහොම ස්තුතියි. ඕක අපි විවාදයකදී ගනිමු. கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுத்தீனை நாளை நாடாளுமன்றத்துக்கு அழைத்து வருவதற்கு கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற அதிகாரம் மற்றும் சிறப்புரிமை சட்டத்தின் கீழ் ரிஷாட் பதியுத்தீனை நாடாளுமன்றத்திற்கு வருவதற்கு அனுமதி வழங்குமாறு சிறைச்சாலைகள் ஆணையாளருக்கு சபாநாயகர் அறிவித்துள்ளார். கட்சித் தலைவர்களின் கூட்டத்திற்கு முன்னதாக உறுப்பினர் ரிஷாட் பதியுத்தீனை நாடாளுமன்றத்திற்கு அழைத்து வர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எதிர்க்கட்சியின் பிரதம கொறடா லக்ஷ்மண் கிரியல்ல சபாநாயகரிடம் வேண்டுகோள் விடுத்தார். ஆனால் அவர் 14 நாட்கள் சுய தனிமைப்படுத்தலில் வைக்கப்பட்டுள்ளதால் சுகாதார அதிகாரிகளின் அறிவுறுத்தலுக்கு அமையவே நடந்து கொள்ள முடியும் என சபாநாயகர் நாடாளுமன்றத்தில் திட்டவட்டமாக இன்று அறிவித்தார். இந்நிலையில் இன்று மாலை நடைபெற்ற கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் ரிஷாட் பதியுத்தீனை நாடாளுமன்றத்திற்கு அழைத்து வருவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. கட்சித் தலைவர்கள் தீர்மானத்திற்கு முன்னதாக நாடாளுமன்றத்தில் ரிஷாட் பதியுத்தீன் விவகாரம் வாத பிரதிவாதங்களை ஏற்படுத்தியிருந்தது. ஏற்கனவே நீதிமன்றத்தால் மரண தண்டனை விதிக்கப்பட்ட ரத்தினபுரி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் பிரேம்லால் ஜெயசேகர நீதிமன்ற அனுமதியுடன் நாடாளுமன்றம் வந்து அரசு தரப்பில் நாடாளுமன்ற உறுப்பினராக சபாநாயகர் முன்னால் பதவி பிரமாணம் செய்து கொண்டார். இந்நிலையில் அரசு பணத்தை முறையற்ற விதத்தில் பயன்படுத்தியதாக சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுத்தீன் நீர்கொழும்பில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளார். அவரை நாடாளுமன்றத்துக்கு அழைத்து வருவதற்கு சபாநாயகரிடம் அனுமதி கோரப்பட்டிருந்த நிலையில் அந்த விவகாரம் இன்று நாடாளுமன்றத்தில் பேசு பொருளானது. බන්ධනාගාර මූලස්ථානයෙන් දන්වල තියෙනවා මෙතුමා සති දෙකක් කොරන්ටීන් නිරෝධායන තත්ත්වයට පත් කරලා තියෙන්නේ. ඒ නිසා PCR ටෙස්ට් එකක් කරලා ගෙන්නන්න පුළුවන් පාර්ලිමේන්තුවේ මේ වගේ පරිගණනයයි. ඒක සෞඛ්‍ය බලධාරීන් එකඟ වෙන ආකාරයට අපි ඒ කටයුත්ත සිද්ධ කරන්නේ. කතානායකතුමනි දැන් මේ ඔබතුමා ප්‍රකාශ කළ බන්ධනාගාර මූලස්ථානයේ දන්නලා තියෙනයි කියලා. නමුත් දැන් මේ විදියටම තිරගත වෙලා හිටපු අර ප්‍රේමරත්න මන්ත්‍රීතුමාට කොරන්ටයින් කරේ නැහැ. එතුමාව ගෙනාවා. ඇයි එන රිෂාඩ් බදුරුදීන් මන්ත්‍රීතුමාව ගේන්න බැරි? එතුමාට කොරන්ටයින් තිබ්බේ නැහැ. ඒක එතුමාට කොරන්ටයින් තිබ්බේ නැහනේ. හරි. ඉතින් ඒක වෙනම ප්‍රශ්නයක්. අපි සෞඛ්‍ය අමාත්‍යතුමියට කියන්න විසඳලා දෙන්න. සෞඛ්‍ය බලධාරීන් හරි. අපි සෞඛ්‍ය නීති රීති වලට අනුව කටයුතු කරනවා. අපේ ජයන්ත සමරවීර ඇමතුමා මේ ඡන්දෙට හිටන්නේ දැනවද? එතුමාටත් ඒ නීතියම ක්‍රියාත්මක කරනවා. හරි ඒකත් අපි සොයලා බලන්න. හරි. ඒකත් අපි සොයලා බලන්න. මොකද ඒ සෞඛ්‍ය බලධාරීන් දෙන උපදෙස් අනුව අපි කටයුතු කරන්නේ. සෞඛ්‍ය බලධාරීන් එන හැම මන්ත්‍රීතුමා වරුන්ට එකහා සමාන උපදෙස් දෙන්න ඕන. විශාල පත්‍රතුන්ට එක උපදෙසකුයි ඒක උපදෙසක් දෙන්න බෑනේ. හරි. ඒක මිනිමරුවන්ට හරි. සෞඛ්‍ය බලධාරීන් බයයි. කතානායකතුමනි අද අපි දැක්කා විද්‍යුත් නාලිකාවක මම හැට දැක්කා අපේ වෙළඳ ඇමතුමා PCR පරීක්ෂණයකට සහභාගී වෙලා තියෙනවා කියලා. බන්දුල ගුණවර්ධන මැතිතුමා. ඒ වගේම කිව්වා රිෂාඩ් බදුරුදීන් මැතිතුමා PCR පරීක්ෂණයක් කරනවා නම් අනිවාර්යයෙන්ම ඔහු දින 14ක් නිරෝධායනය වෙන්න ඕනේ කියලා. ඒතර PCR පරීක්ෂණයක් කරනවා නම් දින 14ක් නිරෝධායනය වෙනවා නම් අපේ වෙළඳ ඇමතුමා එහෙම පාර්ලිමේන්තුවට එන්න පුළුවන්ද? ඒක මොකද මද පත්තරේ මම දැක්ක පත්තරේ කියවද්දී ඒක කිව්වා. ඒකයි මම ඇහුවේ. මොකද විශේෂයෙන් ඇයි ඒ ක්‍රම දෙකක් කියන එක.
වෙළඳ අමාත්‍යාංශයේ සාකච්ඡාවකට පැමිණියා වෙළඳ ව්‍යාපාරික ප්‍රජාව. ඒ ව්‍යාපාරික ප්‍රජාව අතරින් පිටකොටුව වෙළඳ සැලේ ඒ තැනැත්තගේ කැෂියර්වරයා ආසාදිතයෙක් බවට පත් වෙලා ඒ අනුව පරීක්ෂණයකට ඒ අය යොමු කළාම බුද්ධ්‍යංශ විසින් මට දැනුම් දුන්නා. ඔබතුමාත් ගිහිල්ලා බලන්න කියලා. එතකොට මම PCR පරීක්ෂණයක් කළා. තව බොහෝ කාලයකට නිරුපද්‍රිතව ජීවත් වෙන්න පුළුවන් කියලා සාතික කරලා තියෙනවා. ගරු කතානායකතුමනි මේ වෙනකොට බන්ධනාගාරයේ රැඳවියන් ඉන්නවා 32000ක්. ඒතර මේ 32000 ආරක්ෂා කරගන්න අවශ්‍ය වෙනවා. ඒ නිසා රිමාන්ඩ් බන්ධනාගාරගත වෙන හැම කෙනෙක්වම දින 14 නිරෝධායනය කරලා PCR කරලා තමයි බන්ධනාගාරවලට යොමු කරන්නේ. இந்நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுதீனை நாளை நாடாளுமன்றத்துக்கு அழைத்து வருவதற்கு கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதற்கிணங்க சபாநாயகர் சிறைச்சாலைகள் ஆணையாளர் மற்றும் சுகாதார பணிப்பாளர் ஆகியோருக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார். நாடாளுமன்ற அதிகாரம் மற்றும் சிறப்புரிமை சட்டத்தின் கீழ் அவரை பாராளுமன்றத்துக்கு அனுப்புமாறு சிறைச்சாலை திணைக்களத்துக்கு அறிவிக்க இன்று நடந்த கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்ட நிலையிலேயே இந்த கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. தளவில் யூடிவியின் மாலை நேர பிரதான செய்தி அறிக்கையை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை நாளை நண்பகல் 1 மணிக்கு இடம்பெறும். இதுவரை யூடிவி வழங்கும் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருக்கிறது.